அருளின் வழி ஆன்மாவின் உண்மை பயணம் முழுநீள ஆன்மீக கதை பகுதி 1. பிறவியின் பின்னணி மங்கள இசை. மழையுடன் கூடிய ஓர் இரவு. ஒலி இல்லா காடு. ஒரு பழைய பஞ்சாயத்து வீட்டில் கிருஷ்ணமூர்த்தி, ஒரு 55 வயது விவசாயி, அழுகிய நிலத்தில் உட்கார்ந்திருக்கிறார். பார்வை வெறுமையாக, ஆனால் உள்ளம் ஏதேனும் எதிர்பார்க்கிறது. என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இதுதான் அவரது கேள்வி. பிறவியின் பரிசுகள், அவர் சொல்கிறார். நான் விவசாயம் செய்கிறேன், அதில் ஆனந்தம் இல்லை. மனைவி இறந்துவிட்டாள், மகனுக்கு வேலை இல்லை, நிலம் வறண்டு போனது. இது கடவுளின் சோதனையா அல்லது எனது பாவத்தின் விளைவா? அன்றிரவு அவர் சாமி ஆலயத்தின் வாசலில் தூங்குகிறார். தூக்கத்தில் ஒரு கனவு. விநாயகர் தோன்றுகிறார், மென்மையாக ஒரு வார்த்தை சொல்கிறார். உன் பயணம் இன்னும் தொடங்கவே இல்லை. உனக்குள் நான் இருக்கிறேன், ஆனால் நீ என்னை தேடவே இல்லை. கண்கள் திறக்கிறார். அதிகாலை 4 மணி. வெளிமழை நின்றுவிட்டது. உள்ளம் மட்டும் கனமாக இருக்கிறது. ஆரம்பம். உண்மையை தேடும் பயணம். அந்த நாள் முதல் கிருஷ்ணமூர்த்தி தனது பயணத்தை ஆரம்பிக்கிறார். 1ஆம் திருவண்ணாமலை, அக்னியின் சுத்திகரிப்பு. 2ஆம் சபரிமலை, கட்டுப்பாட்டின் கடின பாதை. 3ஆம் ராமேஸ்வரம், கடல் போல ஆழமான ஆன்மா. 4ஆம் திருச்செந்தூர், முருகனின் அருள் பரிசு. ஒவ்வொரு இடத்திலும் அவர் காண்கிறார், கடவுளை தேடுவது ஒரு வெளிப்புற முயற்சி அல்ல, அது ஒரு உள் தேடல். அருமை. இப்போது நான் அருளின் வழி ஆன்மாவின் உண்மை பயணம், இந்த நீளமான ஆன்மீக கதையின் பகுதி 2, சோதனைக்கும் மேலே செல்லும் நம்பிக்கை என்ற தலைப்பில் தொடர்கிறேன். பகுதி 2, சோதனைக்கும் மேலே செல்லும் நம்பிக்கை. காட்சி திறப்பு. தென்றல் வீசும் ஒரு பொழுதில் கிருஷ்ணமூர்த்தி திருவண்ணாமலை மலையின் அடிவாரத்தில் நெடுந்தூரம் நடந்து கொண்டிருக்கிறார். அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் கோபுரம் தொலைவில் தெரிகிறது. அவர் மனதில் ஒரு எண்ணம். இங்கேதான் எனது பயணம் உருப்பெறும் என்று என் கனவில் சொன்னார். அதே கனவை ஒவ்வொரு இரவிலும் காண்கிறேன். ஆன்மாவின் முதல் சோதனை, நம்பிக்கையின் சாய்வு. அவர் கேரள எல்லையை கடந்தபோது ஒரு விவசாய கிராமத்தில் ஓய்வு எடுக்கிறார். அங்கே ஒரு குடும்பம் வாழ்கிறது. கணவன், மனைவி, 3 பசங்க. ஏழைப்பட்ட வாழ்க்கை. அந்த வீட்டுக்கு அருகே பூந்தோட்டம். அவர்களுடன் சில நாட்கள் இருப்பதற்குள் கிருஷ்ணமூர்த்தி ஒரு உண்மையை காண்கிறார். என்னிடம் பழைய சம்பத்துகள் இருந்தாலும் இவர்கள் போன்ற அமைதியை நான் அடையவே இல்லை. பசுமை இல்லாமல் இருப்பது பெரிய இழப்பல்ல, ஆன்மா இல்லாமல் இருப்பதே உண்மையான வறுமை. அருணாச்சலயத்தின் அருள்மலையின் கீழே வந்து கிருஷ்ணமூர்த்தி 3 நாட்கள் பரிகாரம் செய்கிறார். முட்டாள் போல சிலர் சிரிக்கிறார்கள். அவரது உடம்பு நடுங்குகிறது. அடிக்கடி மழை பெய்கிறது. பசிக்காக ஒரு நாள் அவர் கோவிலில் சாப்பாடு கேட்கிறார். ஒரு சிறு பச்சை வேட்டி அணிந்த முதியவர், ஒரு சாமியார். அவரிடம் ஒரு குரல். நீ அவமானத்தை ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் தான் அழகான சாந்தியை அனுபவிக்க முடியும். அந்த அவமானம் கடவுளின் கருணைதான். மாற்றத்தின் பிறந்த நாள். அந்த இரவு கிருஷ்ணமூர்த்தி மலையின் ஒரு பக்கத்தில் மெதுவாக வழியில் படுத்துக்கொள்கிறார். மனம் பேசுகிறது. நீ கண்ட பயணம் ஒரு இலக்கை அடைய அல்ல, உன் உள்ளத்தை உணர வைத்திட. நீ கற்றுக்கொண்ட நம்பிக்கையை இப்போது உலகுக்கு தந்திட வேண்டும். அவருடைய அடுத்த இலக்கு ராமேஸ்வரம். அருமை. பகுதி 3, தியானத்தின் தீபம். உண்மையை காணும் கண்கள். காட்சி திறப்பு. கிருஷ்ணமூர்த்தி தனது காலணிகளை கழற்றி ராமேஸ்வரத்தின் கடற்கரையில் சுடுகாடை ஒத்த நிலத்தில் நிற்கிறார். மழை விழுந்த பின்னர் கடல் மேகம் கருப்பாக இருட்டாகி, ஆனால் திடீரென ஒரு ஒளிக்கீற்று, வானில் மின்னல். அவர் சொல்கிறார், இந்த கடலை போலதான் என் மனதும், அடங்கிய கொந்தளிப்புகளுடன், எந்த கரையில் போக வேண்டும் எனத் தெரியாத நிலையில். ஆன்மாவின் 3ஆம் பரிசு, தியானம். அவரிடம் ஒரு பழைய விக்கிரகம் கொண்ட துறவி, பாபாஜி, வருகிறார். பசுமை வேட்டி, வெண்மையான முடி, தெளிவான பார்வை. சொல்கிறார், தூய்மையான நிலையை அடைய மனதை முடக்கிய சிந்தனைகளை நீக்க வேண்டும். தியானம் என்பது எண்ணங்களை நிறுத்துவது அல்ல, அவை செல்லும் பாதையை அமைதியாக பார்ப்பது. கிருஷ்ணமூர்த்தி திகைக்கிறார். நான் என்னை நானாகவே சிந்தித்திருக்கவில்லை. 3 நாட்கள், 3 தியானங்கள். முதல் நாள் அவர் பார்வையை கடலின் அலைகளில் செலுத்துகிறார். மனம் அலையாதபடி அமைதியாக முயற்சி செய்கிறார். ஒரு குழந்தை அருகே வந்து கேட்கிறது, ஐயா, நீங்க கடவுளை தேடுறீங்களா? அவரை நான் குளத்துல பார்த்தேன். அந்த வார்த்தைகள் குழந்தையின் புன்னகையை விட பிரமிப்பூட்டின. அவன் மனதில் ஒரு சின்ன ஒளிக்கீற்று. 2ஆம் நாள் அவர் கண்களை மூடி தியானிக்கிறார். நெற்றியில் ஒரு கனல் போல குருவியின் சத்தம் ஒலிக்கிறது. அவன் உள்ளத்தில் ஒரு உணர்வு.
நான் எதையோ உணர்கிறேன், ஆனால் சொல்ல முடியாத உணர்வு. இதுதானா கடவுளின் சத்தம்? 3ஆம் நாள். முழு அமைதியில் அவர் தன்னையே மறந்து நிற்கிறார். இயற்கையின் ஓசை, தண்ணீரின் வாசனை, பனித்துளிகள் அனைத்தும் ஒன்றாக நடனமாடுவது போல. உண்மை கண்கள் விழித்தன அந்த இரவு. அவர் கனவில் ஒரு உருவம், ஒளியில் முழுமையாக மூடிய ஒரு தேவி. அவள் சொல்கிறாள், உன் கண்கள் பூமியையே பார்த்த, உன் கண்கள் பூமியையே பார்த்தன. இப்போது உன் மனம் விண்ணை பார்க்க கற்றுக்கொள். அதுவே ஆன்மாவின் உண்மை வெளிச்சம். பகுதி 4. திருச்செந்தூரில் தெய்வீக தரிசனம் காட்சி தொடக்கம். கடற்கரையை ஒட்டி சென்ற பாதையில் சூரியனின் ஒளி மங்கியதும் மெல்ல வீசும் காற்றும் கிருஷ்ணமூர்த்தியின் பயணத்தில் ஒரு புதிய அமைதியை கொண்டு வந்தன. திருச்செந்தூர் முருகன் கோவிலின் கொடியை தொலைவில் அவர் காண்கிறார். அந்த கோபுரத்திலிருந்து ஒளிவெள்ளி போல ஒரு அடையாளம். அவர் உள்ளம் அதை பார்த்ததும் கண்களில் நீர். அருள் தரிசனத்தின் ஆரம்பம். கோவிலுக்குள் நுழையும் முன் ஒரு குருதியான சந்திப்பு. அவள் பெயர் அம்பிகை, ஒரு மூதாட்டி, யாரும் இக்காலத்தில் கண்டுகொள்ளாதவள். அவள் அவரிடம் சொல்கிறாள், முதலில் உன் பயணத்தை மூடிக்கொள், பிறகுதான் அந்த வெளிச்சம் உன்னை முழுமையாக எடுத்துச் செல்லும். அவன் குழப்பத்தில், பயணம் முழு காலமா தொடர வேண்டாமா என்ற சந்தேகம். அப்போது அவள் ஒரு அச்சடியான வார்த்தை. எவ்வளவு வெளி பாதையில் நடந்தாலும் உள்ளே ஒரு அடியெடுக்காத போது அது பயணம் அல்ல, அது சுழற்சி. முருகனின் சந்நிதியில் அவர் கோவிலுக்குள் நுழைகிறார். சப்தங்கள் மெல்ல அடங்குகின்றன. தாமரை மலர் வாசனை, தீபம் அனைத்தும் ஒன்றாக ஒலிக்கிறது. அப்போது சில பசுமை வேடமணிந்த பிள்ளைகள் ஒரே சத்தத்தில் பாடுகின்றனர். சரவண பவா, அருள் தருவாய், துன்பத்தை துடைப்பாய், சத்தி சுவாமி. அவர் கண்களை மூடுகிறார். முழு உடலும் நடுங்குகிறது. ஒரு கண்ணீர், ஒரு சுத்திகரிப்பு. இனி நீ பயணிக்க வேண்டிய இடம் உன் உள்ளமே. அருளின் வழி அங்கே தொடங்குகிறது. உன் அனுபவம் பிறர் பயணத்திற்கு ஒளி வழங்கட்டும். மாற்றம். ஒருவர் ஆன்மீக ஆசிரியராக கிருஷ்ணமூர்த்தி திரும்புகிறார். இப்போது அவர் ஒரு தேடுபவர் இல்லை, ஒரு காட்டுபவர். அவர் தன் ஊருக்கு திரும்பி ஏழைகள், குழந்தைகள், மூதாட்டிகள், விவசாயிகள் அனைவருக்கும் உள்ளத்தின் வெளிச்சம் பற்றி பேசுகிறார். ஒருவர் கேட்கிறார், நீ கடவுளை பார்த்தாயா? அவர் மெளனமாக சிரித்துவிட்டு சொல்கிறார், கண்களால் அல்ல, ஆன்மாவால் உணர்ந்தேன். அதுதான் உண்மை தரிசனம். அருமை. இப்போது உங்கள் நீளமான ஆன்மீக கதையின் இறுதி பகுதி, பகுதி 5, ஆன்மாவின் ஒளி, சுய உணர்வின் சிகரம் தொடங்குகிறேன். பகுதி 5, ஆன்மாவின் ஒளி, சுய உணர்வின் சிகரம் காட்சி தொடக்கம். கிருஷ்ணமூர்த்தி தனது கிராமத்துக்கு திரும்பி 3 மாதங்கள் ஆகிவிட்டன. அவர் வீடு, பசுமை, மக்கள் அனைத்தும் மாறியிருக்கின்றன. மாறாதது அவருடைய உணர்வின் அமைதி. மரங்களுக்குள் இருக்கிற பனிமூட்டம், சூரிய உதயம், குழந்தைகள் ஓட்டம் அனைத்தும் அவருக்கு இப்போது தெய்வீக அழைப்பு போல தெரிகிறது. ஒரு பயணியின் போதகர் மாற்றம். ஒரு நாள் ஒரு இளைஞன் வருகிறான். தனது வாழ்க்கை நெறியில்லாமல் உள்ளது என சொல்கிறான். ஐயா, நான் ஏன் பிறந்தேன்? என்ன செய்ய வேண்டும்? நான் எந்த கடவுளை நம்ப வேண்டும்? அப்போது கிருஷ்ணமூர்த்தி மென்மையாக சொல்லுகிறார், நீ யாராக இருப்பதையே முதலில் உணர வேண்டும். அப்போதுதான் நீ யாரை தேட வேண்டும் என்பது தெரிய வரும். இருள் அகல ஒளி தேவைப்படுவதில்லை. உனக்குள்ளேயே ஒளி இருக்கிறது. அதை தூண்டிவிடு. அருள் வழியில் வழிகாட்டியாக கிருஷ்ணமூர்த்தி இப்போது பசுமை விவசாய திட்டங்கள் தொடங்குகிறார். ஆன்மீக மையம் அமைக்கிறார். அருள் நிலையம் மாணவர்களுக்கு தியான பயிற்சி வழங்குகிறார். கடவுள் வெளியில் இல்லை, நம் சுவாசத்தில், நம் சேவையில், நம் மௌனத்தில் இருக்கிறார். அருள் என்பது பிச்சை அல்ல, அது வாழ்க்கையை ஆழமாக உணரக்கூடிய அழைப்பு. இறுதி தரிசனம். ஒளி. அவர் ஒரு மலை மேலே ஒரு நாள் அமர்ந்திருக்கும் போது கண்களை மூடுகிறார். மூச்சு மெல்லச் செல்கிறது. அந்த நிமிடத்தில் ஒரு சூழ்நிலை, ஒளி நிறைந்த அமைதி. ஆன்மா தேடலை நிறுத்தவில்லை, அது முடிவில் தன்னை உணர்ந்தது. அவரது கடைசி வார்த்தைகள் ஒரு மாணவனிடம், நீ என் கதையை கேட்டாய், இது என்னுடையதல்ல, இது ஒரு ஒளியின் பயணம். நம் அனைவரது ஆன்மாவின் அழைப்பு. நாம் எல்லோரும் தேடுபவர்கள், சிலர் வெளியில், சிலர் உள்ளே. ஆனால் முடிவில் உண்மை ஒரே இடத்தில் கிடைக்கும், உன் உள்ளத்தில்.